ஹாய். வெளியில் போயிட்டு வரும்போதே மழை லைட்டாக ட்ரிசிலாக ஆரம்பிச்சிச்சு. மேலே பார்த்தா சரியான கருக்கள். இன்றைக்கி நம்ம ஊரில் தெப்பத்தேர். இன்றைக்கி போக முடியாதுங்கிறது கன்ஃபார்ம் ஆகி போச்சு. ஏன்னா செம்ம மழை வரப்போகுது. காரை நிறுத்திட்டு நம்ம வீட்டு முன்னாடி பார்த்திங்கன்னா ஒரு மல்லிப்பூ செடி இருக்கும். அந்த மல்லிப்பூ செடியிலேருந்து இருக்கிற பூவெல்லாம் பறிச்சுட்டே உள்ளே போயிட்டேன். ஏன்னா அதுக்கப்புறம் மழை வந்தால் வர முடியாது இல்லைங்களா. அதுக்கப்புறம் வீட்டுக்குள்ளார ஒரு 2 மல்லிப்பூ இருக்குது. அடுக்கு மல்லி ஒன்று, குண்டு மல்லி ஒன்று. ஸோ 3 வெரைட்டி ஆஃப் மல்லிப்பூக்கள் எல்லாம் பறிச்சுட்டு உள்ளே போனேன். செம்ம மழை வர ஆரம்பிச்சது நினச்ச மாதிரியே. அம்மா சூடாக ஒரு டீ போட்டு கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் நான் என்னோடய டின்னர் ஒர்க் ஆரம்பிச்சிட்டேன். ரயன் இட்லி கேட்டாங்க, மாவு இல்லை. ஸோ சரின்னு சொல்லிவிட்டு ரவா இட்லி செஞ்சேன். ஸோ கடுகு, கடலைப்பருப்பு, உளுந்தப்பருப்பு, கொஞ்சம் பெருங்காயத்தூள் போட்டு ஒரு 3 கிளாஸ் ரவை போட்டு எவ்வளோ ரவை போடுறீங்களோ அதே அளவு தயிர் ஊற்றிக்கணும், புளிக்காத தயிர். ஸோ நான் 3 கிளாஸ் ரவைக்கு 3 கிளாஸ் தயிர் ஊற்றிக்கிட்டேன். ஊற்றி இதை ஒரு 20 to 30 மினிட்ஸ் ஊற வச்சிங்கன்னா அந்த ரவை அதில் நல்லா ஊறிடும். இதுக்குள்ளே தேவையான அளவு உப்பு போட்டு கொஞ்சமாக சோடா உப்பு இருக்குல்ல, அதையும் கொஞ்சமாக போட்டுக்கிட்டேன். அவ்வளோதான். கொஞ்சமாக மல்லித்தூள். இதில் நீங்கள் இஞ்சி, பச்சை மிளகாலாம் ஆட் பண்ணணுன்னா பண்ணிக்கலாம். நான் குழந்தைங்களுக்காக பண்ணலை. ஸோ அது அங்கே ஊறுற கேப்பில் கேஷ்யூ நட் கொஞ்சமாக வறுத்து எடுத்து வச்சுக்கிட்டாச்சு, சும்மா ஒரு டெக்கரேஷனுக்காக. இப்போ பார்த்திங்கன்னா இது நல்லா ஊறிடுச்சு. இதை கொஞ்சமாக தண்ணி மிக்ஸ் பண்ணி நம்ம இட்லி பாத்திரத்தில் வச்சுக்கலாம். இது 20 மினிட்ஸ் ஊறுற கேப்பில் நான் சட்னிக்கு தேவையான வெங்காயங்கள் அதெல்லாம் கட் பண்ணுற வேலையை முடிச்சிட்டேன். இப்போ அது அங்கே வெந்துட்டுருக்கு. இங்கே புளி சட்னிக்கான வேலைகளெல்லாம் பார்த்துட்டேன். புளி சட்னி, கொத்தமல்லி கொஞ்சம் நிறையா இருந்துச்சு. சரி அதை எப்படி காலி பண்ணுறதுன்னு யோசிச்சு புளி சட்னியில் கொஞ்சம் நிறையா கொத்தமல்லி தலையை நிறையா கொட்டிக்கிட்டேன். அவ்வளோதாங்க. கொஞ்சம் புளியை வச்சு அரைச்சாச்சு. இந்த பக்கம் தேங்காய் சட்னி ரெடி ஆயிடுச்சு. அந்த பக்கம் பார்த்திங்கன்னா ரவா இட்லி நல்லா வெந்திருந்துச்சு. அவ்வளோதான். மழைக்கு இதமாக சுட சுட இட்லி, தேங்காய் சட்னி, புளி சட்னி செஞ்சு எங்களோட டின்னர் இப்படி தான் போச்சு. எனக்கு கொஞ்சம் கோல்டு இருக்குது. அதனால் பார்த்திங்கன்னா குரல் வளமை ரொம்ப சூப்பராக இருக்குது. மன்னிச்சிக்கோங்க. இனி நாளைக்கு நான் என்ன செய்வேன்னு தெரியல. செய்யும்போது சொல்கிறேன். உங்கள் வீட்டில் இன்றைக்கி என்ன டின்னர் அப்படின்னு சொல்லுங்கள். எங்கள் வீட்டில் இன்றைக்கி ரவா இட்லி, புளி சட்னி, தேங்காய் சட்னி.